என்ன பிரச்சனை? நாங்க போராட்டம்னு சொல்றோம், நீங்க பூந்தோட்டம்னு சொல்றீங்க, அவ்வளவுதானே? என் தம்பி சங்கருக்கு 32 ஆயும் கல்யாணம் ஆகல, அதான் வாழ்க்கை எங்களுக்கு போராட்டமா இருக்குதுன்னு சொல்றோம். உங்களுக்கு பூந்தோட்டம் தானே, தனி வேலைக்கு 22லயே மூக்க வேண்டியது தானே? ஏயா 32 வரைக்கும் இன்னும் முக்கி முக்கி பார்த்து பொண்ணு கிடைக்கல? அதைத்தான் நாங்க சொல்றோம் போராட்டம்னு. பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைத்துன்னு பேசக்கூடாது. என் அருமை தங்கச்சி அழகா இருக்கிறாங்க சீமா. அவங்க சொன்னாங்க 1 லிட்டர் பால் 30 ரூபா, ஆனால் 1 லிட்டர் நெய் 300 ரூபா. 30 ரூபா பால் 300 ரூபா நெய் ஆகணும்னா வாழ்க்கையில் போராடித்தான் ஆகணும். சட்டியில் ஊற்றி காய்ச்சினா பால் தயிராகும். தயிரை பாத்திரத்திலிருந்து மத்த போட்டு கடைஞ்சா அது வெண்ணெயாகு. வெண்ணெயை வடசட்டியில் ஊற்றி காய்ச்சினா அது நெய்யாகும். நாங்கள் உண்மைதான், 30 ரூபா பால் 300 ரூபா ஆகணும்னா கஷ்டப்படணும். என் தங்கச்சி சீமா அழகா இருக்கிறாங்க. நான் யோசிக்கிறேன், அவங்கள பேரழகாக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. சீமாவை ஒரு சட்டியில் போட்டு காய்ச்சி, ஒரு மத்த போட்டு கடைஞ்சு, வடசட்டியில் போட்டு உருக்குனா சீமா அழகியா இருக்கிறவ பேரழகி ஆயிருவாளா? சார், அது பாலுக்கு வேணா ஒத்து வரும், மனுஷாளுக்கு ஒத்து வராது. பாலுக்கு தான் ஒத்து வரும், அது மனுஷாளுக்கு ஒத்து வராது. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. என்ன பிரச்சனை? இப்போ போன வருஷம் நம்ம பசுவோட ஜல்லிக்கட்டுக்காக போராடினோம். இந்த வருஷம் பஸ்ஸில் போற டிக்கெட்டுக்காக போராடிட்டு இருக்கிறோம். இதான வித்தியாசம்? போராட்டம் ஒன்று மாறலையே. அட, போன வாரம் டிரைவரும் கண்டக்டருமே தனக்கு பென்ஷன் பணம் வரமாட்டேங்குதேன்ட்டு 30 வருஷம் 40 வருஷம் உழைச்சி போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாளேன்னு போராடினாங்க. அது நியாயம் தானே? பாவம், ஏதோ பென்ஷன் பணம் வந்தால் பிள்ளைக்கு கல்யாணம் மூக்கலாம், பையனுக்கு ஒரு வேலைக்கு சேர்த்துறதுக்கு டெபாசிட் கட்டலாம், இல்லை பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி செலவு பார்க்கலான்னு தொழிலாளர் நினைச்சது ரைட்டு தானேன்னு நம்ம பொதுமக்கள் நினைச்சோம். இப்போ என்ன முடிவாச்சு தெரியுமா? நினைச்சிங்களடா, இப்போ நீங்க போராடுங்கடா, உங்களுக்கு ஏத்திட்டா ரேட்டன்ட்டு இன்னைக்கு நம்மளை போராட வச்சிருக்கிறாங்க. போன வாரம் பஸ் டிரைவருக்கு போராட்டம், இந்த வாரம் நம்மளுக்கு போராட்டம். இதான வாழ்க்கை? நான் கேட்குறேன், இவங்க 3 பேர் என்ன வெளிநாட்டிலேயே இருக்கிறாங்க? என்னமோ தனிகை வேலை அமெரிக்காவில் பிறந்த மாதிரியுமே, அடுத்தது சீமா லண்டனில் பிறந்த மாதிரியுமே, எங்கள் இனியவன் சவுத் ஆப்பிரிக்காவில் பிறந்த மாதிரியுமே, எல்லாத்துக்கும் நல்ல நல்ல நாடாக சொல்லிவிட்டு இனியவனுக்கு மட்டும் ஆப்பிரிக்கான்ற அவரை ஒரு ஹாலந்து ஒரு பிரான்ஸுன்னு சொல்லியிருந்தா எவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார். இல்லை, 3 பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வாழ்றதே இன்னைக்கு கஷ்டமா இருக்குது. இதில் பூந்தோட்டம்னு பேச வர்றாங்களே, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இளைஞன் எப்படி சார் இருக்கிறான்? ஜாதிக்கு ஒரு கட்சி, வீதிக்கு ஒரு ரவுடி, வீட்டுக்கு ஒரு குடிகார. இதான நிலைமை? நீங்க மறுக்க முடியுமா? ஜாதிக்கு ஒரு கட்சி, வீதிக்கு ஒரு ரவுடி, வீட்டுக்கு ஒரு குடிகாரன் ஆக்கி வச்சிருக்குது இந்த நாடுன்னு சொன்னா நியாயமான்னு கேட்கிறேன். ஒரு ஆர்கே நகர்ல ஒரு குடிகாரன் பேசுனா, நீங்க எல்லாம் கேட்டீங்களா இல்லையோ, நான் கேட்டேன். எங்க ஆர்கே நகர்ல 16 பெத்து பெருவாழ்வு வாழலான்னு சொன்னாங்க. எங்க ஆர்கே நகர் பூந்தோட்டம் தான் நினைச்சேன், 6 கிடைச்சிருச்சு, இன்னும் 10 கிடைக்கலையே, எப்படி போராடுறதுன்னு போராடிட்டு இருக்கிறான் இன்னைக்கு. சார், இடிச்சா இரும்பு கிடைக்கு, தட்டுனா தங்கம் கிடைக்கு, அடிச்சா அலுமினியம் கிடைக்கு, ஏன் நடிச்சா கூட இன்னைக்கு நாடு கிடைக்கும் போல இருக்குது. ஆனா படிச்சா வேலை கிடைக்குதா? இனியவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையை மட்டும் பார்க்காதீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் வாசல்ல போய் நின்னு பாருங்க. எத்தனை லட்சம் இளைஞன் இன்னைக்கு வேலை இல்லாம சும்மா சுத்திட்டு இருக்கிறாங்கிற ரிப்போர்ட்டை பார்த்துட்டு வந்து பேசுங்க. என்னமா பேசுறாங்க? சும்மா இருக்கிறதுனால தான் இப்ப பிரச்சனையே. இளைஞர்களுக்கு வேலை இல்லாம சும்மா இருக்கிறது தான் பிரச்சனை. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 10-15 நாள் எனக்கு பயமா இருக்கு சார். நம்ம நாட்டை பார்த்தா ஜாதி வெறி இன்னைக்கு சங்கெடுத்து ஊதிட்டு இருக்குது, மத வெறி இன்னைக்கு மலர் வளையம் வைக்குது, தீவிரவாத தீப்பந்தம் முடிக்குது, தில்லு முள்ளெல்லாம் இன்னைக்கு வாய் விட்டு சிரிக்குது, மனித நேயமெல்லாம் உடம்பெல்லாம் காயமா இருக்குது. என் சங்கருக்கு கல்யாணம் ஆகலேன்னு பிரச்சனை, உடுமலை சங்கருக்கு கல்யாணம் ஆனதனால பிரச்சனை, மதுரை சங்கருக்கு கல்யாணம் ஆகலங்கிற பிரச்சனை, உடுமலை சங்கருக்கு கல்யாணம் ஆனதுனால பிரச்சனை. மொத்தத்தில் நாட்டில் பிரச்சனையோட தானே இளைஞன் இருக்கிறான். நான் கேட்கிறேன் நடுவர், நான் கேட்கிறேன் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். தக்காளி சோறு எதில் பண்ணுவாங்க? தக்காளி சோறு தக்காளியில். புளிச்சோறு எதில் பண்ணுவாங்க? புளியில். தயிர் சோறு எதில் பண்ணுவாங்க? தயிரில். தண்டச்சோறு எதில் பண்ணுவாங்க?
இன்னைக்கு ஒண்ணு வேலை வெட்டி இல்லாம வாழ்க்கையில போராட்டமா தண்டச்சோரா இருக்கிற இளைஞனுக்கெல்லாம் என்ன வேலை தெரியுமா? ஒரு நாளைக்கு 1000 பேத்துக்கு லைக் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். நான் என்ன கேட்கிறேன், அட ஒரு நாளைக்கு 1000 பேத்துக்கு லைக் போடுறையே, ஒரு 5 பேத்துக்கு லைஃப்ல ஷேர் பண்றியா நீ? நான் கேட்கிறேன், கஷ்டப்பட்டு வேலையே இல்லாதவனுக்கு பெரிய வேலை மாற 5 அட்மின் ஆயிருக்கிறான் வாட்ஸ்அப்பில், அது மெயின்டைன் பண்றதுக்கே அவனுக்கு சரியா இருக்குது. 5 பேத்துக்கு அட்மிட் ஆகிறான், 500 பேத்துக்கு கமெண்ட் கொடுக்குறான், 1000 பேத்துக்கு லைக் கொடுக்குறான், 5000 பேத்துக்கு ஷேர் பண்றிய. 5000 பேத்துக்கு நீ வாட்ஸ்அப்லையுமே ஃபேஸ்புக்லையுமே ஷேர் பண்றது முக்கியம் இல்லை, நிஜ வாழ்க்கையில் 5 பேத்தோட வாழ்க்கையினாலும் நீ ஷேர் பண்ணியாங்கிறத யோசிச்சு பாரு. நான் வாழ்க்கையை பூந்தோட்டம்னு ஒத்துக்கிறேன் சார். போராட்டம் ஒவ்வொரு இடத்துலையுமே இருக்குது. நீங்க கல்யாணம் மூச்சவன் வேலைக்கு போறவன் அவனுக்கு தான் போராட்டம் இல்லை, சாதிச்சவனுக்கே போராட்டம். நான் ஒன்று சொல்றேன், இந்த மன்றத்தில் பாரா ஒலிம்பிக் போட்டியில தங்க மாரியப்பன் தங்கத்தை இந்தியாவுக்காக பெற்றெடுத்தான். உண்மையிலேயே அவனுடைய வாழ்க்கை பூந்தோட்டம் தான் என்று நினைத்து பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், உன்னுடைய வாழ்க்கை பூந்தோட்டமா மாரியப்பா என்று கேட்டதற்கு, என்னுடைய வாழ்க்கை பூந்தோட்டம் ஆனதற்கு எங்க அம்மாவினுடைய நெடிய போராட்டம் இருக்கிறதே, அதனுடைய விளைச்சல் தான் இந்த பூந்தோட்டம் என்று சொன்னானே. போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை இருக்குமா? உசேன் போல்ட் தடகள வீரர், பல தங்க பதக்கங்களை வென்றவர், அவர்கிட்ட போய் பத்திரிகையாளர் கேட்டிருக்கலாம், இந்த நாள் உனக்கு இனிய நாள். உண்மைதான், சத்தியம்தான், இந்த ஒரு நாள் எனக்கு இனிய நாள் தான். ஆனால் 365 நாட்களிலே 364 நாட்கள் நான் போராடினேன், அதனால் இந்த ஒரு நாள் எனக்கு இனிய நாள் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் வாழ்க்கையே அப்படித்தாங்க சார். நான் ஒன்று சொல்ற, சுவாமி விவேகானந்தர் சொற்பொழிவாற்றி இருக்கிறாரு. இது மாதிரி கூட்டம் எல்லாரும் கேட்டு இருக்கிறாங்க. வழியில ஒரு குதிரை வண்டியில கை குழந்தையோட ஒரு பெண் போயிட்டு இருக்கிறா. அந்த குதிரை வண்டிக்காரனுடைய கட்டுப்பாட்டை மீறி குதிரை ஓட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க. சுவாமி சொற்பொழிவாட்டிட்டு இருக்கிறவர் எந்திரிச்சு ஓடுறாரு. ஓடி போய் குதிரையை பிடிக்கிறாரு, குதிரை தள்ளி விட்டுது, விழுகிறாரு. மறுபடியும் ஏறி பிடிக்கிறாரு, மறுபடியும் விழுகிறாரு. மறுபடியும் ஏறி பிடிச்சி காப்பாத்தி அந்த குழந்தையும் பெண்ணையும் கூப்பிட்டு வந்து மேடைக்கரைகள் உட்கார வச்சுட்டு மறுபடியும் சொற்பொழிவாற்றும் போது எதிரே இருந்த எல்லா பொதுமக்களும் கேட்கிறார்கள், சுவாமிஜி நீங்கள் மிகப்பெரிய ஞானி, உங்களுக்கு எதுக்கு இந்த போராட்டம், நீங்களே இதை செய்ய வேண்டும் என்று சொன்னதற்கு சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார் தெரியுமா? மற்றவர்கள் மீது பழி போடுவதற்கல்ல ஒரு மதம், மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டுவதற்குத்தான் இந்த மதம் என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னார். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஒரு விதை மண்ணோடு போராடினால்தான் மரமாக முடியும், ஒரு புழு இருளோடு போராடினால்தான் வண்ணத்து பூச்சியாக முடியும், ஒரு கல் உளியோடு போராடினால்தான் அது சிலையாக முடியும், ஒரு பெண் வலியோடு போராடினால்தான் தாயாக முடியும். அது போலதான் நண்பர்களே, இளைஞர்களே, நீங்கள் இந்த சமுதாயத்தோடு போராடினால்தான் உங்களுடைய வாழ்க்கை வாழ முடியும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். நான் ஒற்றை செய்தியிலே நான் நிறைவு செய்கிறேன். என் தலைவன் போராடாமல் இந்த தேசத்திற்கு தமிழ் மொழி கிடைக்கவில்லை. என் தலைவன் போராடாமல் இந்த தேசத்திற்கு தமிழ் மொழி கிடைக்கவில்லை. இனி என் தளபதி போராடாமல் தமிழ்நாட்டிற்கு ஒரு வழி கிடைக்கப் போவதில்லை என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.